ஓகே. இப்ப இன்னைக்கான ப்ராப்ளம்ல நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, we are going to discuss very interesting problem. இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நம்ம படிச்ச மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். வித்தவுட் எனி கால்குலேஷன். ஓகே, லெட்ஸ் கோ டு த ப்ராப்ளம். ஸோ என்ன குடுத்திருக்கான்? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். A ray of light falls on a transparent sphere. ஒரு transparent sphere மேல என்ன ஆகுது? லைட் வந்து படுது. ஓகே, with the center C as the center as shown in the figure. The ray emerges from the sphere parallel to the line AB. ஸோ emergesனா என்ன அர்த்தம்னா, லைட் வந்து அந்த ஸ்பியரை விட்டு வெளியில் எமர்ஜ்னா வெளியிலன்னு அர்த்தம். இதுக்குள்ளே என்ட்ராகி ஃபைனலாக வரும்போது எப்படி இருக்கான்? இட் இஸ் பீன் parallel to what? ஏபி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கான். parallel to the line AB. Find the angle of refraction at A point. ஸோ இந்த இடத்துல லைட் படுது, அங்கே என்ன ஆகும்? ரிஃப்ராக்ஷன் நடக்குதுல்ல, அந்த ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஃபைண்ட் த ரிஃப்ராக்டிங் ஆங்கிள். இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சிபிஎஸ்சி நீட் ஜெயில இது வந்து ஒரு குரூஷியலான ப்ராப்ளம். நிறைய பேருக்கு ஐயோ 2 சர்ஃபேஸ் வந்துருச்சு, ஸ்பியர் கொடுத்துறானே டிஃபிகல்ட் பார்ப்பீங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். வி வில் see now. கொடுத்த டேட்டா என்னது? லைட் வந்து இட்ஸ் இன்சிடென்ட் அண்ட் திஸ் இஸ் ஹாரிசான்டல் லைன். இந்த ஹாரிசான்டல் லைன் வந்து எது வழியாக பாஸ் ஆகுது நம்மளுக்கு? த ஹாரிசான்டல் லைன் இஸ் பாசிங் த்ரூ வாட்? சென்டர் ஆஃப் த ஸ்பியருக்கு வழியாக பாஸ் ஆகுது. எஸ் ஆர் நோ? சென்டர் ஆஃப் த ஸ்பியர் வழியாக பாஸ் ஆகுது. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள். ஸோ நல்லா கவனிங்க, லைட் இப்போ இந்த ஏ பாயிண்டில் படுதா? லைட் எப்போவுமே ஒரு சர்ஃபேஸ் மேலே படுறதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரா பண்ணணும்? we need to draw the நார்மல். இந்த நார்மல் எது வழியாக எப்போவுமே பாஸ் ஆகும்னா, எந்த ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆர் சர்க்குலர் சர்ஃபேஸில் நார்மல் ட்ரா பண்ணணும்னா அது எப்போவுமே எது வழியாக பாஸ் ஆகும்? சென்டர் வழியாக பாஸ் ஆகும். இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆர் சர்க்கிள். சென்டர் வழியாக எந்த லைன் ட்ரா பண்ணாலும் அது என்னவா இருக்குது? நார்மல். ஸோ தட்ஸ் த ப்ராப்பர்ட்டி இயர். ஸோ லைட் இங்கே படுது ஏ பாயிண்டில் அண்ட் திஸ் இஸ் வாட்? நார்மல் லைன் பாசிங் த்ரூ த சென்டர். சரி, இங்கே பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இது வந்து ஏர் மீடியம். உள்ள என்ன மீடியம் இருக்குது? கிளாஸ் மீடியம் இருக்குது. ஸோ லைட் என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் அ நார்மல் ஆர் அவே ஃப்ரம் த நார்மல்? இட் பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் அ நார்மல். ஸோ லைட் வந்து பெண்ட்ஸ், இப்படி போக வேண்டிய லைட்டு பெண்ட் ஆகுது. பெண்ட் ஆகிடுச்சா? அதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸில் பட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆகும்னா, இட் கோயிங் டு கோ அவுட். இது இந்த லைட் ரே ஃபைனலாக வெளியில் வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? எமர்ஜென்ட். இதுக்கு பேர் தான் என்னது? எமர்ஜென்ட் ரே அப்படின்னு பேர். ஓகே, அதுதான் சொல்லியிருக்கான் பாருங்க. the ray emerges parallel to the line AB. This is the line AB. அதுக்கு parallel இந்த emergent ray இருக்கா? ஓகே, ஒரு டேட்டா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான்? ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான் ஏ பாயிண்ட். கேன் ஐ சே திஸ் ஆஸ் த ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள்? இந்த இடத்த ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் கூப்பிடலாமா? நார்மலுக்கும் ரேக்கும் இருக்கிறது தான் என்னது? ரிஃப்ராக்டிங் ஆங்கிள். திஸ் இஸ் த இன்சிடென்ட் ஆங்கிள் 60. இது வந்து என்னது? ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து ஐ எம் கோயிங் டு ட்ரா நார்மல் டு திஸ் சர்ஃபேஸ். இந்த இடத்துல ஒரு நார்மல் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ இது வந்து ஆர். இப்போ இந்த ஆங்கிள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ இது ஃபஸ்ட் இங்கே எத்தனை ரிஃப்ராக்ஷன் நடக்குது? 2 ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஏ பாயிண்டில் இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குதா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 60, ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் வந்து ஆர். இந்த ஆர் தான் கொஸ்டினில் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்றத பாருங்கள். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? இது வந்து சென்டர். ஓகே, இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். இப்போ இதே மாதிரி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடுது. ஓகே, ஏசி அண்ட் திஸ் இஸ் த ட்ரையாங்கிள். ஸோ இதுதான் நம்மளோட ஆர். இந்த ஆர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கவனிங்க. இது வந்து சென்டர், இது வந்து ரேடியஸ் தானே? ஓகே, அந்த ஸ்பியரோட ரேடியஸ். அப்போது இது வந்து கேபிட்டல் ஆர், இதுவும் கேபிட்டல் ஆர் இல்லையா? இப்போ இது என்ன ட்ரையாங்கிள்? இது ஒரு ட்ரையாங்கிள். 2 சைடு ஈக்குவலாக இருந்தாலே அது என்ன ட்ரையாங்கிள்? அது ஐசோலெஸ்கல் ட்ரையாங்கிள். அப்போ இது ஆராக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இதுவும் என்ன இருக்கணும்? ஆராக இருக்கணும். அப்போது வாட் வி கேன் சே ஃப்ரம் ஹியர், கமான். ஸோ இப்போ இது ஆராக இருந்துச்சுன்னா இதுவும் என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஆராக இருக்கும். அண்ட் அந்த அந்த மீடியம் இஸ் சிமெட்ரிக். எப்படின்னா கவனிங்க, இது ஏர்லேருந்து கிளாஸ் போகுதா? எஸ் ஆர் நோ? திரும்ப கிளாஸ்லேருந்து எங்கே போகுது? ஏருக்கு தானே போகுது. அப்போது இங்கே வந்து 60, இங்கே 6. அப்போ இங்கே திரும்ப என்னது? 6. அப்போ டெஃபினட்டாக இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 60 தானே? இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீடியம் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து √3ன்னு கொடுத்துட்டா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அட் ஆர் எப்படின்றது இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பாருங்கள். ஸோ வி கேன் அப்ளை ஸ்னெல்ஸ் லா. ஸோ லைட் வந்து என்ன ஆகுது? ஏர் மீடியம் sin 60 வில் பி ஈக்குவல் டு வாட்? √3 sin r. ஸோ √3/2. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? ஆரோட வேல்யூ 13 வருது. ஓகே, கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ டெய்லி நம்ம சேனல்லேருந்து டெய்லி ப்ராப்ளம் சால்விங் வந்துட்டுருக்கு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாளைக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த ப்ராப்ளமை நம்ம கிளாஸ் டெய்லி ப்ராப்ளம்ஸில் காலையில் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஈவினிங் வரதில் நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன்.